மீனராசி. மீனராசிக்கு அதிபதி குரு பகவான். குருனா தட்சிணமூர்த்தி, குருனா பிரகஸ்பதி, குருனா முருகர். நீங்கள் வழிபடக்கூடிய தன்மை முருகனைத்தான் வழிபடணும். ஜென்மத்தில் சனி பகவான் மீன ராசிக்கு, உங்கள் ராசியில் தான் இப்போ சனி பகவான் பேச்சியாக இருக்கார். நீங்கள் தாங்க உச்சநலம் அடையக்கூடிய தன்மை இந்த வருஷம் உண்டு. 2025க்கு முன்னர் 2.5 வருஷம் பல வாதம் விவாதங்கள் வம்பு தும்பு வழக்குகளை விரயத்தில் தான் உங்களுக்கு சனி பகவான் இருக்கும். கடன் வாங்குவீங்க, கடனை திருப்பி கொடுக்க முடியாத அளவுக்கு பல கஷ்டங்கள் நடந்திருக்கும். பல அவமானங்கள் அவப்பேற்பட்டிருப்பீங்க. இந்த ராசியில் 3 நட்சத்திர பாதங்கள் பலமாகவே இருக்குது. குரு, சனி பகவான், புதன் பகவான். அப்போ நிறைய டாக்டர்ஸ் இந்த ஜாதகத்தில் இருப்பீங்க. நிறைய அட்வொகேட்ஸ் நிறையா இருப்பீங்க. கலைத்துறையில் பிரகாசிக்கணும்னு சொல்லக்கூடிய ஆதங்கங்கள் ஆசைகள் எல்லாம் இந்த மீனராசியில் நிறையாவே இருப்பீங்க. ஆனால் 2025க்கு முன்னாடி கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு கடனை உடனே வாங்கியாது படிப்புக்காக செலவு பண்ணியிருந்தா கூட அதை கெட்டுறதுக்கு முடியாத ஒரு சூழ்நிலை வரும். கடனை உடனே வாங்கி வீடு வாசல் கெட்டிருந்தா கூட அதை கெட்ட முடியாத ஒரு சூழ்நிலை வரும். காசை ரெட்டிப்பாக்கக்கூடிய ஒரு தன்மையில் காசை ஃபைனான்ஸ் போட்டிருந்தா கூட அந்த காசு வர முடியாத ஒரு சூழ்நிலைகள்லாம் உங்கள் ஜாதகத்தில் உண்டு. இதோடைய விரக்தி ஆன்மீக ஈடுபாட்டில் தெய்வத்தோடைய அனுகிரகம் கிடைக்காதான் தெய்வத்தை தேடி ஓடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய தன்மை 2025 மீன ராசிகளுக்கு நிறையாவே இருக்கும். ஆனால் இனிமே உங்களுக்கு யோகம்தான். ஏன் யோகம்னா, உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் வீட்டில் தான் சனி பகவான் வர்றாரு. அதாவது சனி தசை குரு புத்தியில் தான் புதையலையே கிடைக்கும். அப்போ சனி பகவான் பயிற்சியாகி உங்கள் ஜென்மத்தில் சனி பகவான் 3 மாதத்துக்குள்ள உங்களுக்கு புதையல் கிடைக்குன்னு ஒரு ஆசை வார்த்தை சொல்லலாம். ஆனால் அது புதையல் கிடைக்காது. ஏதாவது ஒரு லோன் கிடைக்கலாம், ஏதாவது ஒரு லாட்ரி சீட்டு வாங்கினா அடிக்கலாம், இல்லை யாராவது எவராது உங்களுக்கு காசு பணம் கொடுத்து உங்களை ஹெல்ப் பண்ணக்கூடிய தன்மைகள் உண்டு. ஆனால் மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு 40 வயசு வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு கேது மகாதசை முடிகிற வரைக்கும் ஆன்மீக ஈடுபாட்டில் அப்படி தெளிவான அமைப்பில் போனீங்கன்னா மாட்டிக்க மாட்டீங்க. கேது தசை முடிகிறதுக்கு முன்னாலேயே ஆடம்பரங்கள் நிறையா பண்ணி பல விலை உயர்ந்த வண்டிங்க நிலம் சொத்து பத்துகள் இருந்தால் அது நஷ்டமாகக்கூடிய நேரமும் இந்த 2025க்கு முன்னதான். ஆக மொத்தம் பொதுவாகவே இந்த மீன ராசிக்கு அதிபதியாக சனி பகவான் பெயர்ச்சி ஆயிருக்கிறனால இந்த வருஷத்துக்கு மேலே தான் உங்களுக்கு யோகம்.